இவ்வளவு போய் அயோக்கியத்தனமான அரசு இந்த அரசு தெரியுதா? நெகட்டிவ் பிளட் குரூப்போட கிட்னி எல்லாம் ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு வித்துருக்காங்கப்பா. இது ஒரு விசாரணை நடத்தணும் உங்களுக்கு ஏன் தோணவே மாட்டேங்குது? விஜய்னு ஒருத்தர் சிக்கிட்டானா அந்த மேல எல்லா பழியையும் போடணும். 41 பேரு செத்ததுக்கு இவர் தான் முழுக்க காரணம்ட்டு இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விசாரணை கொள்ளும். அப்படித்தானே பார்க்க முடியாதா? நீங்க இவ்வளவு வேகமா நீங்க நார்மலா ஒரு கோர்ட் எஸ்ஐடி ஃபார்ம் படிச்சா நீங்க அதுக்கு சண்டை போடணும் சார். ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க? பள்ளிப்பாளையத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற அந்த எஃப்ஐஆர் உடனடியாக எஸ்ஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஒரு மாசத்துல ப்ராகிரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க இருக்காங்க. இப்ப இதுல அது மாதிரி எந்த உத்தரவையும் இந்த நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை இல்லையா? இதுல இவ்வளவு வேகம் காட்டுறீங்க. ஒரு மாசத்துல ஃபர்ஸ்ட் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் இங்க சப்மிட் பண்ணுங்கன்னு கோர்ட் உத்தரவு போட்டுருக்கு. அதுக்கு நீங்க இன்னும் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணாம இருக்கீங்க. அப்ப இந்த விஜய் கட்சியை முடிகிறதுக்கு இந்த விசாரணை எப்படி நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் தெரிகிறதா? அந்த தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் தலைமையிலான அந்த அமர்வு ஆக்சிடென்ட் கேஸுக்கு எஃப்ஐஆர் போடுங்க, வண்டியை சீஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. எவ்வளவு வேகமா பண்ணிட்டாங்க பாரு. இதுல கூட தான் போட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் கிட்னி தொடர்பான புகார்கள் வருதோ அத்தனை எஃப்ஐஆர் போட்டு போட்டீங்களா? யோ சாதாரண பைக் ஆக்சிடென்ட் கேஸ் யாது? வண்டியில விழுந்துட்டான். இத்தனைக்கும் ஆக்சிடென்ட் நடந்த அந்த பைக்கோட உரிமையாளர் புகாரே கொடுக்கல. இன்னொன்னு சரியா ஓட்டாம கூடவே பேரலா ஓட்டி பாதி பொறுப்பு அந்த பையனுக்கும் இருக்கு. முழுமையான பொறுப்பு பையனுக்கு. பஸ் இப்படி போயின்னு இருக்குது. அவன் கொண்டு வந்து வீல் கடியில விட்டா இருந்தாலும் என்ன பண்ணுவாரு? வண்டி ஓட சொன்னா அவரை விஜய் பார்த்துட்டு அவன் ரோட்ல ஓட்டினா அவரு என்ன சார் பண்ணுவாரு? அத சொல்றாங்கப்பா. பஸ் இப்படி போயிட்டு இருக்கு, பைக் இப்படி கையில பிடிச்சிட்டு இப்படி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இப்படி ஓட்டானப்பா பைக். அப்புறம் வண்டியில வீல்ல தான் விடுவான். டிரைவர் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. இது இவ்வளவு வேகத்தை காட்டுறீங்களே, ஏன் சார் அதுக்கு பண்ணல? திருநெல்வேலி அவங்க இல்ல சார். அப்போ உங்களோட நாடகம் தெரியுதா?